யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் வெளியான கலர்ப்படங்களின் நிலையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தடவை நாம் பார்க்க போவது 1969ஆம் ஆண்டு. 1969ஆம் ஆண்டில் வெளியான கலர்ப்படங்கள் மொத்தம் 7. அவற்றில் மக்கள் திலகத்திற்கு 2, அடிமை பெண் நம் நாடு. சிவாஜி கணேசனுக்கு தங்கச் சுரங்கம். அப்புறம் வாராஜாவா, சாந்தி நிலையம், துணைவன். சிவாஜி கணேசனுக்கு மற்றொரு படமும் வந்தது, சிவந்தமன். நவம்பரில் நம் நாடும் சிவந்தமனும் போட்டி போட்டு வந்துச்சு. அது நவம்பர் 7, இது நவம்பர் 9. ஸ்ரீதரின் சிவந்தமன். ஆக மொத்தத்தில் 7 படங்கள். 7 படங்களில் முதலில் வந்தது மார்ச் 28 தங்கச் சுரங்கம். EVR பிக்சர்ஸ் சார்பில் EV ராஜன் தயாரித்திருந்தார். டைரக்ஷன் ராமண்ணா. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் தங்கச் சுரங்கம் தான் அடிமை பெண்ணுக்கு போட்டியாக வருகிறது அப்படின்னு ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் பத்திரிகையெல்லாம் வரிந்து கட்டி கொண்டு நின்றன. ஆனால் படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. தங்கச் சுரங்கம் எங்கே தங்கமாக கொட்ட போகுதுன்னு பார்த்தாங்க. ஆனால் படத்தில் ஒன்றும் இல்லை. பாடல்களும் சுமார் தான். அதுலேயும் முதல் பாடல் மக்கள் திலகம் மாதிரி பாடிக்கொண்டு வருவார். நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது. பாடலை பார்த்த உடனே சரி, இது மக்கள் திலகத்துக்குள்ள பாடல், இதை சிவாஜி கணேசன் பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தாலும் அந்த பாட்டை உட்கார்ந்து பார்க்க முடியல. அவர் கையை தூக்குறதாலையும் பார்க்கும்போது நமக்கு நம்ப முடியல. படம் என்னெல்லாமோ வச்சுட்டாங்க. ஃபைட்டிங்கில் ஒரு ஆள் தூத்துக்குடிக்காரர் டெய்லர் ஒருத்தர், அவர் தான் நல்ல ஆள், ஆஜானுபாவாக இருப்பார். கிளைமாக்ஸில் சண்டை போட வருவார் சிவாஜி கணேசன் கூட. அந்த சண்டை பயங்கரமாக எதிர்பார்த்தது. அதுலேயும் ஒன்றும் இல்லை, விசேஷமாக ஒன்றும் இல்லை. படம் நடிகை பாரதி, அவங்க தான் ஜோடி. ஒரு பாட்டுன்னா நல்லாயிருக்கும், அந்த கிணத்துக்குள்ளே வச்சு பாடுற பாட்டு. சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் வேறு ஒன்றும் இல்லை. படம் நிறைய ஊர்களில் 2 வாரத்தில் தூக்கிட்டாங்க. சிவாஜி கணேசன் ரசிகருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக அமைந்தது. அடுத்தது மே 1ஆம் தேதி வந்த படம் அடிமை பெண், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம் மெட்ராஸில் 4 தேட்டர்கள், மெட்லன், கிருஷ்ணா, மேகலான், நூர்ஜஹான், 4 தேட்டர்லேயும் 400 காட்சிகள் தொடர்ந்து அரங்கம் நிறைஞ்சது. அது மட்டும் இல்லை, அந்த படம் வசூலில் எங்கள் வீட்டு பிள்ளையே 100 நாள் வசூலை 50 நாளில் முறியடிச்சிது. எங்கள் வீட்டு பிள்ளையின் வெள்ளி விழா வசூலை 100 நாள்லேயே முறியடிச்சிது. மதுரை சிந்தாமணியில் வெள்ளி விழா 25ஆவது வாரம் மக்கள் திலகம் வந்தார். அங்கே எல்லோரும் நடித்த கலைஞர்கள் எல்லாம் வந்தாங்க. 120 நாளே கிட்டத்தட்ட 6 தேட்டருக்கு மேலே ஓடிருக்கு. திருநெல்வேலி சென்ட்ரல்லையும் 120 நாள் ஓடிச்சு. அடிமை பெண் வசூலில் பாருங்கள் 13 லட்சத்தை தாண்டிச்சு. எங்கள் வீட்டு பிள்ளை வெள்ளி விழா ஓடி தான் அந்த வசூலை எடுத்தது. இது வெள்ளி விழா ஓடாமலே 100 நாள்லே அந்த வசூலை எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் சாந்தி நிலையம் மே 23. அந்த 2 படத்துலையும் சாந்தி நிலையமும் அடிமை பெண்லேயும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு, முதல் பாடல் அடிமை பெண் தான். ஓர் ஆயிரம் நிலைவே வா அந்த பாட்டு. சாந்தி நிலையத்திலும் இயற்கை என்னும் இளைய கண்ணின்னு ஒரு பாட்டை பாடியிருப்பார். 2மே அவரை டாப் லெவலுக்கு தூக்கி விட்டுச்சு. எம்ஜிஆர் பொறுமையாக இருந்து அவருக்கு முதல் பாடல் அந்தஸ்தை கொடுத்தாரு. அடிமை பெண் 14 தேட்டரில் 100 நாள், சும்மா இல்லை, 14 தேட்டர் 100 நாள் வசூலில் ஒரு ரெக்கார்ட் பிரேக். 4 வாரத்துக்கு தேட்டர் பக்கம் யாருமே போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். அப்பா, கடுமையான கூட்டம் எல்லா ஊர்கள்லேயும். அதுக்கப்புறம் வாராஜாவா, ஏபி நாகராஜன் படம். ஏபி நாகராஜன் பக்தி படங்கள் எடுத்து அடி மேல் அடி வாங்கி தப்பி பிழைச்சி தான் ஓடி வந்தார். ஓடி அவர் சரி சின்ன பையனை வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வாராஜாவா படத்தை எடுத்தார். அது ஓரளவுக்கு நல்ல வசூலை கொடுத்துச்சு. அவர் தப்பிச்சுக்கிட்டார் அந்த படத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் துணைவன். துணைவன் ஒரு மகத்தான வெற்றி படம். அதில் பார்ட்லி கலர், ஃபுல் கலர் கிடையாது, பார்ட்லி கலர். பாதி பகுதி தான், கொஞ்சம் பகுதி கலரில் வரும், பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த படம் கிருபானந்த வாரியாரை நடிக்க வச்சுருந்தாங்க. கிருபானந்த வாரியார்
அவர் எந்த படத்துலையும் நடித்தது கிடையாது. தேவருக்காக அந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாரு. படம் வந்து பக்தி பரவசமாக இருந்துச்சு. நல்லா 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. நல்ல வெற்றி படம் தேவருக்கு. இதை அடுத்து தான் மக்கள் திலகத்தை வச்சு தந்தையும் மகனும் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு விளம்பரம் கொடுத்தாரு. ஆனால் அதுவும் நின்று போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிவந்த படங்கள் தான் நம் நாடு சிவந்தமன். நம் நாடும் சிவந்தமன்னும் கிட்டத்தட்ட நவம்பர் 7ஆம் தேதி நம் நாடு, நவம்பர் 9ஆம் தேதி சிவந்தமன். 2 படமே வந்து சிவந்தமன் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட செலவு. சுமார் 80 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணாங்க சிவந்தமன்னுக்கு. 80 லட்சத்துக்கு மேலே 2 படமும் சேர்ந்து 1.5 கோடிக்கு மேலே செலவு, இந்தியிலையும் சேர்த்து. ஆனால் தமிழுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபா. ஆனால் படம் வசூலானது ஒரு 30 லட்சம் கூட தேறி இருக்காது ஸ்ரீதருக்கு. 50 லட்சத்துக்கு மேலே காளி, அலைகடலில் ஒரு சிறிய தோணி, சித்திரலாயா, அது அப்படியே ஆட்டம் எடுத்து கவலக்கூடிய சூழ்நிலை உண்டாயிட்டு 50 லட்ச ரூபா லாஸ். இந்த லாஸை என்ன செய்வார் அவர்? என்ன செய்ய முடியும்? வேறு ஒன்றும் செய்ய முடியல நம்ம ஸ்ரீதரால். அவர் பார்த்தாரு, ஒன்று இன்னொரு படத்தை பூஜையை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ 72ன்னு சொல்லி ஒன்று பூஜையை போட்டார். அந்த ஹீரோ 72வாவது ஒழுங்காக வெளிவந்ததானா? இல்லை. அது 71 தொடங்கினது. முடிஞ்சது வந்து வைரம் நெஞ்சன்னு சொல்லி 74 75 ரிலீஸ் ஆச்சு. பாவம் அந்த படம் வந்து அது படு டப்பா. அதோடு வந்து ஸ்ரீதர் வந்து அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர்கிட்ட வந்துட்டார். உரிமை குரல் எடுத்து எம்ஜிஆர் தான் காப்பாற்றி விட்டார். அவரை காப்பாற்றி விட்டு அந்த நன்றிக்காக எம்ஜிஆர் கூடயே இருந்துட்டார். எவ்வளவோ செலவழித்து எவ்வளவோ லட்சியக்கனவோடு வந்தவங்களெல்லாம் கடைசியில் சிவாஜி கணேசன் வந்து அவங்கள படுத்திட்டார். யார் இவர் மட்டும் இல்லை, பீம்சிங் எடுத்துக்கோங்க. பீம்சிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பந்துலு, பிஆர் பந்துலு, ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், இப்படி யாரையுமே விட்டதில்லை. யாரையும் விட்டதில்லைன்னா அவர் என்ன செய்வார் பாவம்? சிவகணேசனுக்கு வேண்டியது 1 லட்ச ரூபா சம்பளம், அவ்வளோதான். அவர் நடித்து கொடுப்பார். ஆனால் படங்கள் வந்து இவங்க அவரை நம்பி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கூட தெரில. பெரிய பெரிய படங்கள்லாம், அதாவது வந்து இந்த திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற படங்கள்லாம் செட்டிங்ஸ் காஸ்ட்லியே ரொம்ப ஏகப்பட்ட செட்டிங்ஸ். ஒரு இது இன்றைக்கி அதில் ஒரு காட்சியை நம்ம வந்து எடுக்க முடியுமா? எடுக்கணுனாலும் எவ்வளவு செலவழிக்கணும்? ஒவ்வொரு செட்டுக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்தார் ஏபி நாகராஜன். கலையம்சம் உள்ளவர். அவர் வந்து இயல்பாக வரணுங்கிறதுக்காக தன்னுடைய கலை ஆர்வத்தில் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதில் 1 2 தப்பிச்சுது. ஆனால் கடைசியாக வந்த படங்கள்லாம் போட்டு அவரை ஒரே அமுக்கிட்டு அவர் பாவம் வெளியே ஓடி வந்துட்டார். தில்லானா மோனாம்பாள் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தார். எல்லாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. தில்லானா மோனாம்பாள்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திர கூட்டம், பட்டாளம்னே சொல்லலாம். அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆக மொத்தத்தில் வந்து நம் நாடு சிவந்தமனை எப்படியாவது வெள்ளி விழா ஓட்டிடணும்னு ட்ரை பண்ணாங்க. குளோப் தேட்டரில் போட்டு 145 நாள் வரைக்கும் ஓட்டினாங்க. ஆனால் என்ன செய்ய, நம் நாடு வந்து ஷூட்டிங் வந்து சொற்ப நாட்கள், 1 மாதம் கூட கிடையாது. 1 மாதத்துக்குள்ளேயே அந்த படத்தை எடுத்து படம் வந்து வெள்ளி விழா வரைக்கும் ஓடிச்சு. மதுரையிலலாம் ஷிஃப்டிங்கில் வெள்ளி விழா ஓடிச்சு. மதுரையில் 133 நாள் ஓடிச்சு. மதுரை மீனாட்சியில் ஒரு நல்ல வசூலை பெற்றது. அதே மாதிரி சென்னையில் மொத்தம் 7 8 தேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாள். இங்கே சிவந்தமன் 9. காரணம் என்னென்னா தூத்துக்குடி வந்து 3 வாரம் 4 வாரம் கூட ஓடி இருக்காது. அதை போட்டு 100 நாள் போட்டு இழுத்து நிறைய பேர் வீட்டு அடமானம் வச்சு சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து தான் ஓட்டினாங்க. அப்படி ஒரு வெறி எம்ஜிஆர் மேலே. எம்ஜிஆர் படம் ஓட்டுறதை நாங்கள் வந்து சாதித்து காட்டுவோம்னு சொல்லி ஒரு வெறியில் செஞ்சாங்க. பாவம், ஐயோ பாவம். அவங்கெல்லாம் இப்போ அந்த வீடும் வாசலில் இருந்திருந்தா ஓரளவாக தங்கள் பிள்ளைகள் கல்யாணத்தை நல்லா முடிச்சிருப்பாங்க. ஒரு வயசான தன்னுடைய தாய் தகப்பனுக்கு நல்லா செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஆகிப்போச்சு. சரி, என்ன செய்கிறது? இளமையில் நம்ம அந்த உள்ள வெறி வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள போக வச்சுட்டு, அதுபோல் வந்து அந்த 1960 பாருங்கள், நம் நாடு பேனரை பாருங்கள். சென்னையில் வச்சுருந்த பேனர், அதுவும் மவுண்ட் ரோட்டில் வச்சுருந்த பேனர். அவ்வளவு விளம்பரம். நம்ம விஜயா இன்டர்நேஷ்னல் மூவிஸ். நம் நாடு வந்து 4 தேட்டர்லையும் 75 நாள் ஓடிச்சு. 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு சென்னையில். நம் நாடு வந்து குறுகிய கால தயாரிப்பில் வசூல் வந்து சிவந்தமனே தூக்கி சாப்பிட்டுட்டு, அதுவும் 50 நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு தெரியுமா? சிவந்தமன் ஓடினதை விட அதிகம், ரொம்ப அதிகம். சிவந்தமன் வந்து 50 நாள் ஓட்டணுமே எல்லா தேட்டர்லையும் சொல்லி
ஒரு 30 தேட்டரில் போல் ஓட்டினாங்க. நம் நாடு அதுக்கு பிறகு மறுபடியும் வெளியாகி ஓடிக்கொண்டே இருந்துச்சு நம் நாடு. சரி நேயர்களே, எம்ஜிஆருக்கு அந்த படத்துக்கு நம் நாடுக்கு 100ஆண்டு விழா பரிசெல்லாம் வெள்ளி கேடயம் கொடுத்துருக்காங்க. 1969ஆவது ஆண்டில் நம் நாட்டின் சாதனை, அடிமை பெண்ணின் சாதனையை பற்றி பார்த்தோம். சிவாஜி கணேசன் படத்தில் 2 படமே லாஸ், ஹெவி லாஸ். தங்கச்சுரங்கம் ஒரு லாஸு, சிவந்தமன் ஒரு லாஸ். இனி அடுத்த பதிவில் அடுத்த ஆண்டு 1970ஆம் ஆண்டை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.